இழக்க வேண்டும். எல்லாம் இழந்தால்தான், சிலுவையை சுமந்தால்தான், ஒவ்வொரு நாளும் படுகிற ஒவ்வொரு வேதனை வலிகளை தாங்கினால்தான் இயேசுவினுடைய சீடராக இருக்க முடியும். இன்றைக்கு இயேசுவை பின்பற்றவர்கள் அப்படி இல்லையே. பார்த்தீங்கன்னா அவ்வளோ கம்ஃபர்ட், நல்ல ஏசி கார்ல, ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான ஒரு அறை, அவ்வளோ செலவு பண்ணி அப்படியே ராஜா மாதிரி வருவாங்க, நற்செய்தியை போதிப்பாங்க, அப்படியே ராஜா மாதிரி போவாங்க. ஸோ இந்த மாதிரி இன்று சீடர்களாக சிலர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி அல்ல, எளிமையா துன்பங்களை ஏற்று, சிலுவைகளை ஏற்று, வாழ்க்கையில் பல தியாகங்களை செய்யவே சீடத்துவம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இரண்டாவதாக இந்த நற்செய்தியிலே நன்மையையும் ஆன்மீகத்தையும் தேர்வு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறது. பிரியமான, நன்மை எது, நம்ம ஆன்மீகம் எது அப்படின்னு நம்ம வாழ்க்கைக்கு நன்மை மட்டும் எடுத்துக்கிறோம். அந்த ஆன்மீகத்தை ஒரு சில நேரங்களை மறந்து விடுகிறோம். அதுதான் உலகமெல்லாம்